வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு அனைவருக்கும் கார் வழங்குவதாக சட்டசபையில பேசினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. மாவட்ட ஆட்சியர்கள் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளும் இது எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏனென்றால் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில எம்எல்ஏக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கார் வழங்குவது கண்டனத்துக்குரியது எனவும் அவர்கள் பல விமர்சனங்கள் செய்தனர். இதனை பலரும் விமர்சனம் செய்து பல சமூக வலைதளத்தில் வீடியோவாக பதிவிட்டு வந்த நிலையில் தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எம்எல்ஏக்கு கார் வழங்குவது போல் தங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் பைக் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மனு அளித்த சம்பவம் சிரிப்பலை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல விபத்துகள் நடந்தாலும் இந்த குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் நேரில் செல்வதற்கு பல இடையூறுகள் இருப்பதாகவும் கூறி தங்களால் பல இடங்களுக்கு செல்ல முடியவில்லை, அதனால் எங்களுக்கு பைக் வழங்க வேண்டும் என்று அவர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு அளித்தனர். இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த பெரம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன் தலைமையில அவர் அருகில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்று கூடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மனுவை அளித்தனர். இந்த சம்பவம் பரபரப்பையும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கியது போல் தங்களுக்கும் இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை மட்டுமே வைத்து இவர்கள் தற்பொழுது மனு அளித்துள்ளனர்.